வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சமையலில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு போலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் போடாததுக்கு எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு அதோட செய்முறை நான் சொல்லிடுறேன். பருப்பு போலி செய்கிறதுக்கு மைதா மாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன், 100 கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மண்டை வெல்லம். நான் 1/4 கிலோ பருப்புக்கு 100 உலக்கில் 1 உலக்கு எடுத்துருக்கேன். அதாவது 1 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ பருப்பு, அந்த ரேஷியோவில் நீங்கள் வச்சுக்க கணக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த உலக்கில் நம்ம பருப்பு எடுக்கிறோமோ அந்த அளவு உலக்கில் மண்டை வெல்லம் அளந்துக்கிறணும். ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடலாம். இப்போ பருப்பு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு அது பூர்ணம் சேர்க்கணும். அது சேர்க்குறது எப்படின்னு நான் அடுத்து காமிக்கிறேன். ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பரட்டுறது மாதிரி பரட்டணும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக பரட்டணும். பரட்டிட்டு உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன். எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பரட்டி வச்சுக்கிறணும். நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கலாக இருக்கணும். அதான் நடுவில் பூர்ணம் வச்சு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு உருட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஈவினிங் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா காலையிலே நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டா தான் நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். நல்லா இது பருப்பு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறட்டும். ஊற வச்சு வேக வச்சுட்டு பூர்ணம் செய்ய போல் எப்படி செய்யலாம்னு நான் காமிக்கிறேன். பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அது அடுப்பில் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு வெந்துக்கிட்டுருக்கு. அது வேக விட்டு நம்ம வடிகட்டி பூர்ணம் செய்யணும். அது பூர்ணம் செய்கிறதுக்கு மண்டை வெல்லம், தேங்காய் பூ, ஏலக்காய் தூள். நான் பருப்பு வந்துட்டு இந்த 100 உலக்கு எடுத்திருக்கேன். 100 உலக்கில் இதில் நான் தித்திப்பாக வேணுங்கிறதுக்காக 1.5 உலக்கு மண்டை வெல்லம் சேர்த்துருக்கேன். பருப்பு வேகட்டும். வெந்த பிறகு எப்படி செய்யலாம்னு நான் காமிக்கிறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையவும் கூடாது, ரொம்ப முழுசாக இருக்கவும் கூடாது. ரொம்ப லேசாக மலர்ந்து வர்றது மாதிரி இருக்குது. இந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு பூர்ணம் எப்படி சேர்க்குறதுன்னு நான் காமிக்கிறேன். வடிகட்டியாச்சு. இதுலேயே வெள்ளைக்கட்டி கொஞ்சம் கறந்தோன்னா தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு ஏலக்காய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நம்ம என்ன ஷேப்பில் கிடைக்குமோ அந்த ஷேப்பில் நமக்கு பிடிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு தனியாக உருட்டிட்டு வெள்ளைக்கட்டியை நுணுக்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா தண்ணி விட்டுரும், இலகலாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம உருட்டுறதுக்கு ஷேப் கிடைக்காது. இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நம்ம எந்த ஷேப்பில் நமக்கு உருட்டுறோமோ அந்த ஷேப்லேயே நிற்கும். நான் உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இலகி தண்ணியெல்லாம் வற்றிடும். வற்றின பிறகு நான் தேங்காய் பூ, ஏலக்காய் தூள்லாம் போட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் போட்டாச்சு, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிடும். நல்லா வந்துடுச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா இதாகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டி நம்ம மிக்சியில் போட்டு மாட்டி எடுக்கணும். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சோம்னா அப்படியே இருக்கும். இலகி வெளியே வராது. அந்த தண்ணி இலகி வெளியே வராது. நம்ம தனித்தனியாக வெள்ளைக்கட்டி தனியாக, பருப்பு தனியாக பொடி பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த வெல்லம் தண்ணி விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஷேப் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. நீங்கள் எந்த பூர்ணம் செஞ்சாலும் இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த ஷேப்பில் பிடிக்கிறோமோ அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும்.
இப்போ நம்ம தனித்தனியாக சேர்த்தோம்னா பருப்பு தனியாக ஊற்று மண்டவெல்லம் தனியாக ஊற்று அப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இலையிட்டே இருக்கும், இந்த ஷேப் அப்படியே இருக்காது. நம்ம ஊட்டி வச்சோம்னா தண்ணியாக வெளியே வந்துடும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு பூர்ணம் எடுத்தோம்னா இந்த அளவுக்கு மாவு எடுக்கணும். மாவு எடுத்துட்டு எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு நல்லா ஊறி நல்லா மெதுவாக இருக்குது, இதுதான் பக்குவம். இது போல் எடுத்து நான் உருட்டணும். அது நான் வாழை இலையை யூஸ் பண்ணிக்கிறேன். வாழை இலையில் தட்டி இது பண்ணணும். அது எப்படி தட்டலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு எடுத்துட்டேன். அதை நடுவில் பூர்ணம் வச்சாச்சு. பூர்ணம் வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு அமுக்கினோம்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும், தண்ணியெல்லாம் வெளியே வராது. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பரத்தணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பரத்தலாம். தண்ணி மீது சட்டி வச்சாச்சு. வெந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துச்சா நல்லா வேகட்டும். வெந்தோன்னா திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டோம்னா அப்படியே உப்பி பஞ்சு மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கம் நல்லா வெந்தோன்னா எடுத்துட வேண்டியது. நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். நல்லா போய் நல்லா சூப்பராக வருது. நல்லா ரெண்டு பக்கம் நல்லா மெதுவாக வேக விட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு சூப்பரான பருப்பு பொடி ரெடி. உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். நல்லா சூப்பரான பருப்பு போலி ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி மெதுன்னு இருக்குது. நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட விடைபெறும் லக்ஷ்மணன்.